முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஒரு வெறுப்பு பேச்சு வழக்க ரத்து செய்யக்கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. இந்த வழக்கு என்னன்னா, சைவம், வைணவம் மற்றும் இந்து மத நடைமுறைகள் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டது. இந்த நீதிபதி இளந்திரியன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் பொன்முடி அவர்கள் பேசிய அந்த பேச்சு அப்படின்றது இந்து மத நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததாகவும், மத உணர்வுகளை திட்டமிட்டு புண்படுத்தக்கூடிய நோக்கம் அதில் இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டார். மேலும் அந்த பேச்சு நாத்திக கொள்கையை பின்பற்றுவோருக்கும் இந்து மதத்தை பின்பற்றுவோருக்கும் இடையே வெறுப்பையும் ஒரு பகையையும் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதனால் கண்டிப்பாக பிஎன்எஸ் பிரிவு 196 கிளாஸ் 1 கிளாஸ் ஏவும் 296 பிஎன்எஸும் 302 பிஎன்எஸும் ஆகிய குற்றப்பிரிவுகள் இதற்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதே போல் அரசின் முன் அனுமதி பெறவில்லை அப்படின்றத பொன்முடி தரப்பின் வாதத்தையும் நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் இந்த மாதிரி அஃபென்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அரசிட்டிருந்து முன்முடிவு பெறணும் அப்படின்னு முன் அனுமதி பெறணும் அப்படின்னு வாதிட்டு இருந்தாங்க. அதை நிராகரிச்சுட்டு இந்த குற்றச்சாட்டு ஆரம்பகட்ட ஆதாரங்கள், அதாவது பிரைமா ஃபேசி இருப்பதாக கூறி இந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை தொடரலாம் அப்படின்னு உத்தரவு. இந்த தீர்ப்பு கருத்து சுதந்திரத்திற்கும் வெறுப்பு பேச்சுக்கும் இடையிலான எல்லையை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற சட்ட செய்திகளுக்கு எங்கள் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்க. ஒரு கணவர் தன் மனைவியிடம் இந்த குழந்தையுடைய